மக்களே இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. சிரிக்கி சிரிச்சு வந்த சாசனா தேவிடோ இளைய ராணி கலையில் ராணி எங்க ராணி டோ சாசனா தேவிடோ அப்படின்னு சொல்லி பாடுறாரு அவங்க அப்பா விஜய் சேதுபதி. அப்படிப்பட்ட சாசனா தேவி வந்து சேவாகப்பட்டு விட்டார். வர்ஷினி வெங்கட் வந்து எலிமினேஷன் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்குது. இந்த படத்தை பாருங்கள். வர்ஷினி வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அன்ஜஸ்டிஃபைடு அப்படி இப்படின்னு சொல்லி அஸ்ரப் சார் அவர்களே வந்து போட்டார். வர்ஷினி போகிறத பற்றி நம்மளை பெருசானில் போய் தொலையிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்றுக்கு வந்து சௌந்தர்யா நாய் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து டீட் பண்ணாங்களே, அப்போயே வந்து வர்ஷினிக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அநீதி இழைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து இப்போ அநீதியெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எதனால வந்து சாசனா தேவியை வந்து காப்பாற்றி வைக்கிறாங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து மார்க் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அதனால தான். அதாவது சௌந்தர்யா ஆனால் சும்மா சொல்ல முடியாது, அவங்களும் திருப்பி பதிலடி கொடுப்பாங்க. ஆனால் நேற்றுக்கு சொல்லிச்சு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இந்த பூனை பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க இருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லோரும் பால் குடிப்பாங்க. ஆனால் நீ வந்து விஷத்தை கூட குடிப்ப. நீ வந்து பைத்தியக்கார மாதிரி வந்து டாஸ்க் கொடுத்துட்ருக்க. என்னையே ஆர்வ கோளாறுன்னு சொன்ன, நீ வந்து அறிவுகட்ட கோளாறு அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுதில்ல சாச்சனா அப்படிங்கிற ஒரு பேய் குழந்தை. அதனால என்ன பண்ணியிருப்பார், நீ நல்லா சௌந்தர்யாவை பேசுமா, இன்னும் நல்லா தப்பாக பேசு, டாப் ஃபைவ்லாம் வரமாட்டாங்க. அதெல்லாம் ஒன்று அதுக்கெல்லாம் பொட்டன்ஷியல் கிடையாது. சௌந்தர்யாவுக்கு நேரம் வெளியே நெகட்டிவ் அப்படி போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பா விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, நெகட்டிவ் சவையெல்லாம் வெளியே போயிட்டுருக்கோம். நீ பேசு நம்ம பேசுகிறது தான் மக்களுக்கெல்லாம் புரியும். மக்களுக்கு தான் இப்படியே ஊயின்னு பேச ஆள் வேணும்ல. கேவலமாக இருக்குது சார் விஜய் சேதுபதி சார். எதுக்கு சார் நீங்கள் வந்து ஹோஸ்டாக இருக்கீங்க? வரும்போது வந்துட்டாரா கமல் சார் தான் போன சீசனில் ஏதோ பண்ணிட்டாரு, இந்த சீசனில் வந்து வந்துட்டார் விஜய் சேதுபதி வந்துட்டாரா, நல்லா பண்ணுவாரா, திறமையாக பண்ணுவாரான்னு பார்த்தா அது கமல் சாரே பெற்று போல இருக்குது. சப்பா அந்த அளவுக்கு நம்மளை நோக்கடிக்கிறார். ஒரு கேள்வி கூட ஒழுக்கமாக கேட்குறதில்ல. போனதில் தேவையில்லாமல் சௌந்தர்யா இப்படி மூஞ்சியை காட்டுறாங்க அப்படி மூஞ்சியை காட்டுறாங்கன்னு பேசினார். அவங்க மகளே நீங்கள் வந்து சோறு கொடுத்தியா, உன் சோறு பொண்ணு பார்த்து நான் வியக்கிறேன்னாரு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் வியப்பார். ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லப்பா அந்த ஹோஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை, ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லாத ஒரு கோஸ்ட்டு. ரொம்ப ஒரு பக்கமாக போயிட்டு கிளாஸில் தானே இருக்குது சாசனா, தூக்கி வெளியே போன வழி தானே. இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.